ஹாய் ஹலோ வெல்கம் டு சாரதி டெக் தமிழ் அஃபிஷியல் யூடியூப் சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃபோட்டோஸ் வந்து நிறையா வந்து ஒரு ஃபார்மேட்லேருந்து மற்ற ஒரு ஃபார்மேட்டுக்கு வந்து மாற்றணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய ஆப்ஸு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இன்னும் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஃபோட்டோவை மற்ற ஃபார்மேட்டில் எப்படி மாற்றுறது, அதுக்கு வந்து நம்ம வந்து ஆப்பை யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வெப்சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா பாட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபார்மேட்டில் இருக்கிற ஒரு ஃபோட்டோவை மற்ற ஃபார்மேட்டுக்கு எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஆப்போ சாஃப்ட்வேரோ எதுவுமே தேவை கிடையாது. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நிறையா ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இதில் எல்லா ஃபார்மேட்லேயும் நீங்கள் மாற்றிக்கலாம். அதுவும் வந்து ஃப்ரீயாக. ஸோ எந்த அந்த வெப்சைட்டோட லோகோ எதுவுமே உங்களுக்கு வந்து வாட்டர் மார்க் வந்து வராது. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோக்கு நீங்கள் எப்படி சப்போர்ட் கொடுங்க இதை பொறுத்து. ஸோ அடுத்த வீடியோவை நம்ம ஆடியோ எப்படி மாற்றுறது, வீடியோ எப்படி மாற்றுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் இன்டர்நெட் ஆன் பண்ணிட்டு கூகுளில் வந்து இப்போ நான் டைப் பண்ணிக்கிற மாதிரியே ஆன்லைன் இமேஜ் கன்வெர்ட்டர் அப்படின்னு டைப் பண்ணிங்க. இதை டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ரெண்டாவது ஒரு லிங்க் வருது இல்லையா, ஃப்ரீ ஆன்லைன் இமேஜ் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வெப்சைட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இமேஜ் ஆன்லைன் கன்வெர்ட் அப்படின்ட்டு அந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா, இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமேஜை நிறையா ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டியும் நீங்கள் வந்து வேறு எப்பாச்சும் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ வந்து வேறு ஃபார்மேட்டில் மாற்றி அப்லோட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துல கேட்டாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த வெப்சைட்டில் ஃபோட்டோவோட ஃபார்மேட்டை வந்து மாற்றிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து நிறைய வீடியோ வரும். அந்த வீடியோவில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் வந்து எத்தனை ஃபார்மேட்னு அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிஎம்பி ஃபார்மேட், இபிஎஸ் ஃபார்மேட், கிஃபாவும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அடுத்தது .exr ஃபார்மேட், அந்த ஃபார்மேட்லேயும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அடுத்தது ஐசிஓ ஃபார்மேட்லேயும் நீங்கள் வந்து உங்கள் இமேஜை வந்து மாற்றிக்கலாம். அடுத்தது ஜேபெக் ஃபார்மேட், பிஎன்ஜி, இது வந்து நமக்கு தெரியும். ஸோ மற்றெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து தெரியாது. இது அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்விஜி ஃபார்மேட்லேயும் நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்தது டிஜிஏ அந்த ஃபார்மேட்லேயும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அடுத்து இன்னொரு ஃபார்மேட் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஐஎஃப்எஃப் ஃபார்மேட், அந்த ஃபார்மேட்லேயும் நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்தது இன்னும் 2 ஃபார்மேட் இருக்குது. WBMP அந்த ஃபார்மேட்டு ஒன்று இருக்குது. ஸோ அடுத்தது வெப் அப்படின்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. இத்தனை விதமான ஃபார்மேட் இருக்குது. இந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் உங்கள் இமேஜை வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபார்மேட்டில் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வந்து நான் ஒரு இமேஜ் வந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் வந்து கிஃபாக வந்து ஒரு இமேஜை வந்து மாற்றுறேன். நீங்கள் வந்து எந்த இமேஜாக இருந்தாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஒரு இமேஜை வந்து எந்த குவாலிட்டியில் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ, இப்போ கன்வெர்ட் ஃபைல்ஸ் டு கிஃப் அப்படின்னு இருக்கு இல்லையா, நான் அது மேலே கிளிக் பண்ணுறேன். அது மாதிரி கிளிக் பண்ணியுமே பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். லோட் ஆகிட்டு இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து டேரெக்டாக கூகுள் ட்ரைவ்லேருந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ட்ராப் பாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து டேரெக்டாக அப்லோட் பண்ணிக்கலாம். அதாவது ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் வந்து ஒரு இமேஜை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த இமேஜை லிங்க் காப்பி பண்ணி என்டர் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து கேலரிலேருந்து அப்லோட் பண்ண போகிறோம். இந்த சூஸ் ஃபைல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கேலரி ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ ஆன்லைனில் வந்து அந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகும். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா வெயிட்டிங் அப்படின்னு தெரியுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அப்லோட் ஆகிடுச்சு. இதோட ஃபோட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா சைடில் கொடுத்துருவாங்க 244 KB அப்படின்ட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் எ ப்ரீசெட் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்விட்டரில் அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த கிஃபை வந்து ட்விட்டரில் ஒரு சில சைஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் சைஸ், அதாவது இந்த பிக்சர் வந்து கிராப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் கிராப் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கலர் கொடுத்துருக்காங்க. கலர் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ வந்து கிரே கலரில் நீங்கள் மாற்றணும், அப்படியே ஆன்லைனில் வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ரெண்டர் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் நீங்கள் மாற்றிக்கலாம். கலர்டு அப்படின்னு இருக்கிறதுல இப்போ பார்த்தீங்கன்னா கலர்டுன்னு இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் எந்த இமேஜ் கலர் அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கலரோடவே வந்துடும். கிரே கொடுத்தீங்க அப்படின்னா கிரே கலர் மாதிரி வரும். இந்த மாதிரி நெகட்டிவ் அந்த மாதிரி இருக்குது, நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அல்லது அடுத்தது பார்த்திங்கன்னா என்ஹான்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் இமேஜோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்தது நார்மலைஸ் பண்ணுறதுன்னு பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கலரை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டணுங்கிறனாலும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஷார்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் வந்து ஏற்கனவே ஆன்லைனில் நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒரு வீடியோ. அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள்.
எவ்வளோ கஷ்டமான ஒரு இமேஜாக இருந்தாலும் அழகாக வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் அந்த வெப்சைட்டில். செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது மட்டும் இல்லை, நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் கொடுங்க. நான் வந்து இன்னும் நிறைய தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, வேறு ஏதாச்சும் நீங்கள் கிராப் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சிங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து இங்கே ஸ்டார்ட் கான்வர்சேஷன் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கான்வர்சேஷன் க்ரீன் கலர் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஸ்டார்டிங் கான்வர்சேஷன் அப்படின்னு வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் லோட் ஆகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கன்வெர்ட் பண்ண ஃபைல் வந்து கிடச்சிடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா இங்கே வந்து காட்டுவாங்க. 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது நேரம் நீங்கள் வந்து உங்களோட கூகுள் ட்ரைவ் அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக அந்த கூகுள் ட்ரைவில் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபைலாக வந்து நீங்கள் சேவ் பண்ணுறீங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். இல்லை நார்மலான ஒரு ஃபைலாக இமேஜாக கிஃபாக வந்து டேரெக்டாக ஃபைல் மட்டும் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா டவுன்லோடுங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கிஃப்ட் ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக வந்து ஆன்லைனில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து இன்னும் நிறைய ஆன்லைனில் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆலில் ஃபஸ்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் வந்து எந்த வீடியோ போட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களுக்கு வந்து லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொடர்ந்து